ஒரு ஊரில் ஒரு முனிவர், அவருக்கு சிஷ்ய பிள்ளைங்க. இவங்க எல்லாம் அவங்க ஆசிரமத்தை விட்டு கொஞ்சம் வேற ஒரு இடத்துக்காக போயிட்டு இருக்கிறாங்க. அப்போது ஒரு ஆற்று வழியாக நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும்போது ஆற்றுல வெள்ளம் கரை உருண்டு ஓடுது. ஆற்றுக்கு நடுவில் ஒரு பெண்மணி மாட்டிக்கின்னு கத்துறாங்க, என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க, யாராவது என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கத்துறாங்க. முனிவர் என்ன பண்ணார், பார்த்துட்டு சரின்னு ஆற்றுல குதிச்சு நீந்தி போய் அந்த பெண்மணியை காப்பாற்றி கூட்டின்னு கரையில் போட்டு அந்த பொண்ணுக்கு முதல் உதவிலாம் செய்து அந்த பொண்ணை கொஞ்சம் தெளிஞ்சு போச்சு. அப்புறம் எழுப்பி உட்காந்து பிறகு, என்னம்மா எப்படி இருக்குது? இப்போ பரவாயில்ல ஐயா சாமி, நல்லா இருக்கிறேன். அவங்க வீடு எங்கே இருக்குன்னா இந்த பக்கத்தில் தான் கிராமம், நான் போயிடுவேன். சரி, நல்லா எப்படியா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு அவர் சிஷ்ய பிள்ளைங்க கூப்பிட்டுக்கின்னு அப்படியே அவர் போகிற இடத்துக்கு போகிறார். சிஷ்ய பிள்ளைகளெல்லாம் ஒரே ஒரு எண்ணம், ஒரு முற்றும் துறந்த முனிவர் வச்ச இவரு போய் எப்படி ஒரு பொண்ணை தொட்டு தூக்குனாரு அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு சந்தேகம். அப்படியே மனசில் வச்சுக்கிட்டு பின்னாலே போகிறாங்க. குருக்கு புரிஞ்சு போச்சு, இவங்க ஏதோ மனசில் வச்சுன்னுக்குறாங்க நம்ம பசங்க அப்படின்னு கூப்பிட்டு, என்ன உங்களுக்கு மனசில் இருக்கு அதை சொல்லுங்க. குருவே, நீங்கள் முற்றும் துறந்த முனிவர், பெண் வாடகையே இல்லாமல் வாழ்ந்துட்டீங்க. ஒரு பெண்ணு தொட்டது தான் எங்களுக்கு யோசனையாக இருக்குது. அது எப்படி எதனா காரணத்துக்காக நீங்கள் அதை செய்தீங்க அப்படின்னு ஒரு சிஷ்யன்னு கேட்குறாங்க. அவர் முனிவர் சொல்கிறாரு, அடப்பாய்களா, நான் அந்த பெண்ணை தூக்கி கொண்டு கரையில் விட்டு நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். நீங்கள் அந்த எண்ணத்தை மனசில் சொன்னதுன்னு இவ்வளோ தூரம் வந்துருக்கீங்களா நீங்கள்? சொன்னார், ஆபத்தில் துடிக்கிற ஒரு பெண்மணியை காப்பாற்றணும், அவ்வளோதான். அதனால் தவிர வேறு எண்ணம் எதுவும் எனக்கு கிடையாது. நீங்களும் உங்கள் மனசில் நல்ல எண்ணத்தை மட்டும் வளர்த்துக்குங்க, சந்தேகம் இந்த மாதிரி எண்ணங்களெல்லாம் நீங்கள் வளர்த்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுதான் எங்களோட பலம்.